அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்வாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டுக்கிறியா? அந்த வகையில நம்ம சாப்பிடுற உணவுல எந்த அளவுக்கு நல்லது இருக்கோ அந்த அளவுக்கு கெட்டதும் இருக்கு. இன்னைக்கு நாம பூண்டு சாப்பிடுறதுல ஏற்படுற நன்மையையும் தீமையையும் என்னன்னு பார்க்கலாம். பூண்ட சமைச்சு சாப்பிடுறதை விட பச்சையா சாப்பிட்டா ஏகப்பட்ட நன்மையை தருது. பச்சை பூண்டுல இருக்க வேதிப்பொருள் நம்ம உமிழ்நீரோட கலந்து அதோட முழு நன்மையை தருது. பூண்டு இதய பிரச்சனை இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லது. பூண்டுல அலிசின்னு கெமிக்கல் ஒண்ணு இருக்கு. அது உடம்புல நைட்ரிக் ஆக்சைடை உருவாக்கி ரத்த நாளங்கள்ல விரிவடைய செய்யுது. ரத்த கொதிப்பு இருக்கவங்களுக்கு பிளட் பிரஷரை கம்மி பண்ணும். கூடவே கெட்ட கொழுப்பை குறைச்சி இதயத்துல ரத்த நாள அடைப்ப வராம செய்யும். பூண்டு குடலுக்கு நல்லது. நம்ம குடல்ல இருக்க செரிமானம் செய்யக்கூடிய பாக்டீரியா வளர செஞ்சு ஜீரண மண்டலத்தை நல்லா வேலை செய்ய வைக்குது. பூண்டு பொதுவா மூளைக்கு ரொம்ப நல்லது. முக்கியமா மூளையில உள்ள அழியக்கூடிய செல்களை பாதுகாக்குது. பூண்டு உடல் எடையை குறைக்க உதவுது. உடல் பருமனா இருக்கவங்க தினமும் ஒரு பூண்டு சாப்பிட்டு வர உடல் எடை சீக்கிரமா குறையும். ஒரு நாளைக்கு 4-5 பூண்டு பல்லு சாப்பிடலாம். அதுவே நிறைய சாப்பிடும் போது ரத்த போக்கு அதிகமாகும். நிறைய பூண்டு சாப்பிடும் போது நம்ம கல்லீரல் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அதிகமா பூண்டு எடுக்கும் போது வயிற்று புண் அதிகமாகும். ஓகே வியூவர்ஸ், இது போல ஹெல்த் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஃபைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.